அப்பா மலையாளி, அம்மா தமிழ். பிறந்தது பாலக்காடு. காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு I wanna be a film maker அப்படின்னு சொல்றாரு. இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் அண்ட் சூழ்நிலையால ஒரு நடிகர். ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க மிஸ்டர் டி. இது நம்ம DNA டிராமா டவுன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆரி புல்லட் வச்சிருக்கிறவனும் ஐபோன் வச்சிருக்கிறவனும் மிடில் கிளாஸ் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு காட்டின ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிம் மேக்கர் தான் GVM. கௌதம் வாசுதேவ் மேனன். இவரை பத்தி சொல்லணும்னா how do I say actually just like that people are fata coming up. அப்பா மலையாளி, அம்மா தமிழ். அப்பா பேரு வாசுதேவ் மேனன். காலேஜ் வந்து புதுக்கோட்டையில இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. அப்போதான் அவருக்கு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வருது. அப்போ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா அதான். அப்புறம் ராஜீவ் மேனன் கிட்ட அசிஸ்டண்டா போய் ஜாயின் பண்றாரு. அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ ஆக்டர் மாதவனை சந்திச்சு அவரோட முதல் படத்துக்கான ஸ்கிரிப்டை சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு மாதவன் வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மணிரத்னம் கிட்ட தான் இப்போ முன்னாடி ஒர்க் பண்ணேன், நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட போயிட்டு இதை நரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு நான் அவங்க கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் அவர் நரேட் பண்ணிட்டு மணிரத்னம் கிட்ட எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு சார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதுல அப்செட் ஆன தலைவன் ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேடி கிட்ட போயிட்டு என்னோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்டயும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேரு ஓலாலா. பட் ப்ரொடியூசருக்கு அது பெருசா இஷ்டம் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அப்புறம் தான் இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள், அதாவது சொல்லப்போனா வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு படம். என்னடா இது முதல் படம், அதுவும் ஒரு புதுமுக டைரக்டர் அண்ட் புதுமுக மியூசிக் டைரக்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஹிட். ஆமாங்க, ஹாரிஸ் மாம்ஸும் நம்ம GVM தலையும் சேர்ந்து ஒன்னா பண்ண படம் தான் அந்த மின்னலை. நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் சரி தமிழ்ல இவ்வளவு பெருசா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி ரீமேக்ஸ் வாங்கி ஹிந்தியில இவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இங்க இருந்த தலைவனை கூட்டு போயிட்டு வாப்பா நம்ம அங்க படம் பண்ணலாம், நீ ஹிந்தியில பெரிய ஒரு ரவுண்ட் வருவேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. ஆனா அங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்க பாவு பஜ்ஜி மிளகாலாம் போட்டு சரிப்பா இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி இவரை குழப்பி விட்டாங்க. சரி ஓகே எதையா பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு அங்க படத்தை பண்ணி பார்த்தா படம் ஆவரேஜ், சரியா போல. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தலைவன் எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் தமிழ்லயே போய் பழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் தமிழ்ல திரும்ப வந்து காக்கா காக்க அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆக்சுவலா ரொமான்டிக் மூட்ல இந்த மனுஷனை ஆக்ஷன் மூட்ல மாத்தி அனுப்பி விட்டாங்க. அதனால அவர் இங்க வந்துட்டு அதே மூட்ல நான் எப்படி ஒரு ஸ்டோரி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் காக்கா காக்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஃபர்ஸ்ட் சூர்யா சாய்ஸே கிடையாது. ஜோதிகா தான் அவரை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போட விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஆன சூர்யா அதுக்காக கமாண்டோ பயிற்சிக்கெல்லாம் போயிருக்காரு. பெரிய விஷயம். காதல் என்ன பாடுபடுத்துது பாத்தீங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் சூப்பர் ஹிட், நல்லாவே போயிருக்கு. ஆக்சுவலா காப்பா அவருக்கு அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாரு சூர்யா ஆக்சுவலா அந்த படத்துல. இன்ஃபேக்ட் ECRல அந்த போகும்போதெல்லாம் அந்த சாங் நிறைய பேர் கேட்கும்னு நினைக்கிறேன். ECR பக்கம் போனவங்களுக்கு தெரியும். சரி ஓகே. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சம்பவம் ஒன்று நடந்தது. அதுதான் கமல்ஹாசன் கூட வேட்டையாடு விளையாடு. இன்னைக்கு வரைக்கும் கமலுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேன் பாய் சம்பவம்னா அது கௌதம் வாசுதேவ் மேனன் தான். மணிகண்டனா இருக்கட்டும், லோகி அண்ணனா இருக்கட்டும், வந்து சட்டை கிச்சின்னு சண்டை போட்டாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் அப்படின்னு கெத்தா சொன்னவர் தான் நம்ம GVM. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த ஓப்பனிங் ஷாட் இருக்கும் இல்லையா, கண்ணை காட்டி அப்படின்ற சீன்லாம் தெரி பிளாஸ்டா இருக்கும். அந்த படத்துல எழுதப்பட்ட வில்லனோட கேரக்டரா இருக்கட்டும், போலீஸோட கேரக்டரா இருக்கட்டும், ஆராதனான ஜோதிகா பண்ண கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் பிளாஷ்பேக்ல வர அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பர் வெல் ரிட்டர்ன்டு மூவியா இருக்கும். லைக் ஒரு ஃப்ரேமே செதுக்கிருப்பாரு ஹாரிஸ். அதுதான் ஹாரிஸ். பச்சை கிளி முத்துச்சரம்னு எல்லாரும் ஒரு படம் பார்த்துப்பீங்க. அதுல வர கருகரு விழிகளால் சாங் என்னோட ஃபேவரட். ஆக்சுவலா அந்த படம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த டைம்ல தவறிட்டாரு, GVMோட அப்பா. ஆக்சுவலா அது கமல்ஹாசனுக்கு நரேட் பண்ண ஸ்டோரி. பட் சில பல காரணங்களால சரத்குமார் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் அந்த படமும் ஓரளவுக்கு தான் போச்சு, ஆவரேஜ் தான். வேட்டையாடு விளையாடுக்கு அப்புறம் தலைவன் பண்ண மிகப்பெரிய சம்பவம், அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரிபியூட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
அவர் எழுதின ஸ்கிரிப்ட் தான் வாரணமாயிரம். அவர் ஒரு ஃப்ரேமும் ஒரு லவ் சீன்ஸும் அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு 6 பேக் மோட்டிவேஷன் அப்படின்றதெல்லாம் அப்போவே ஜிவிஎம் வந்து சூர்யா மூலமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக லவ்வுக்காக ஒருத்தவன் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போவானா அப்படின்னு யோசிச்ச விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே, தரமான ஸ்க்ரீன் பிளே. வாரணமாயிரம் ஹிட்டுக்கு அப்புறம் நம்ம ஜிவிஎம்மோட அடுத்த படம் வினை தாண்டி வருவாயா. இன்னைய வரைக்கும் நிறைய பேர் கண்ணில் தண்ணி வச்சுட்டு பார்க்குற படம். ஃபஸ்ட்டு வினை தாண்டி வருவாயான்னு எடுத்தாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வீட்டை தாண்டி வருவாயான்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த படத்துக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. என்னன்னா ரியல் லைஃப்பில் அவருக்கும் ஒரு ஜெசி இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை கலாய்க்கிற மாதிரி தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால அவருக்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவனோட நெக்ஸ்ட் மூவி. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோஹான் அத்தியாயம் 1, துருவ நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணது சூர்யாவுக்கு தான். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைகள், கிளாஷஸ். ஆக்சுவலாக வினை தாண்டி வருவாய்க்கு முன்னாடி ஹாரிஸ் கூடயே கூட்டு சேர்ந்துட்டு இருந்த ஜிவிஎம்க்கும் அப்போது வாரணமாயிரம் டைமில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, குட்டி குட்டி சண்டை, அவரோட டவுன்ஃபால்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வினை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் நீதானே என் பொண்ணு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லவ் ஜான்ராலே எடுத்துகிட்டு போனது படம் தான் அந்த நீதானே என் பொண்ணு சொந்தம். அதுக்கப்புறம் ஒரு வில்லனுக்கு, ஆக்சுவலாக நிறைய ஹீரோஸ்க்கு நம்ம கம்பேக் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் முதல்ல ஒரு வில்லனுக்கு கம்பேக் கொடுத்த படம் தான் அது என்ன எறிந்தால். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வினை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் இவர் திரும்ப நம்ம எஸ்டிஆர் வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ண படம் தான் அச்சம் என்பது மனமேடா. அந்த படம் கொஞ்ச நாள் கிடப்ப கிடந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கேப்பில் எடுத்த படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. அந்த படத்து தோட்டாலாம் அவரை நோக்கி பாயலை, ஆடியன்ஸாக எங்களை நோக்கி தான் பாஞ்சுது. நான் தலைவன் மொத்தம் 13 என்னன்னு தெரியும். அண்ட் ஜிவிஎம்க்கு அதுக்கப்புறம் பெருசாக டிரெக்டோரியலில் எந்த ஒரு படமும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப எஸ்டிஆர் கூட சேர்ந்து எடுத்த படம் தான் 2022 ரிலீஸ் ஆன வெந்து தணிந்தது காடு. அப்படி ஒரு கம்பேக் எஸ்டிஆருக்கும் சரி கௌதம்க்கும் சரி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளம்ல அவர் எடுக்கிற முதல் ஃபிலிம். வெயிட்டிங்காக இருக்கிறது துருவ நட்சத்திரம். ஆக்சுவலாக இப்போ நம்ம கடைசியாக என்ன சொல்ல வரோம்னா, ஜிவிஎம் எப்படி மணிரத்னம் படத்தில் ஒரு ஃப்ரேம் வந்து கதை சொல்லுமோ அதே மாதிரி ஜிவிஎம் படமும் கதை சொல்லும். லைக் அதனால தான் மணிரத்னத்தை பிடிச்சவங்களும் ஜிவிஎம்மை பிடிக்குது. அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் கதை சொல்கிற பாணியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அடுத்து வரக்கூடிய இன்னும் துருவ நட்சத்திரமாக இருக்கட்டும் அண்ட் இந்த மலையாள மூவியாக இருக்கட்டும் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ், இந்த படம் மூலமாக ஜிவிஎம் திரும்ப நமக்கு பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம். அண்ட் ஆல் த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது DNA Drama Town. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from it's Mr. D.